Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ். ஸோ அதில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கிறனால இதில் வந்து நான் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்க்க போறோம்னா கிளாஸ்னா என்ன, கிளாஸ் ஹேண்டில் அண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதோடைய சாம்பிள் கோட்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம C++ல வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே தான் இங்கேயும். அத வந்து நம்ம ஊப்ஸ வந்து எப்படி சிஸ்டம் வெரிலாக்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத இங்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். அதாவது நம்ம வந்து ஈனம், ஸ்ட்ரக்சர், யூனியன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப் தான். அதே மாதிரி தான் கிளாஸும். ஸோ கிளாஸ் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடியூல் எடுத்துக்கோங்களேன். இப்ப அந்த மாடியூல் ஒரு ஆஃப் ஆடர்ன்னு சொல்லி ஒரு மாடியூல் எழுதிருக்கீங்க. அத வேணுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்குவோம், ரீயூஸ் பண்ணிக்குவோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்சியேஷன் மட்டும் பண்ணிட்டு, போர்ட் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி தான் கிளாஸும். ஸோ கிளாஸ்ல நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா அந்த கிளாஸையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கிளாஸ்ல வந்து ஏதாவது ஒரு போர்ஷன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஒரு போர்ஷன மட்டும் நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ஒரு கிளாஸோட அட்வான்டேஜ். ஸோ கிளாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல வந்து 2 மெயின் டாபிக் இருக்கு. ஒண்ணு வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட்ஸ். கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ்ல வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். அததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னுவாங்க. இதுல யூஸ் பண்ணிக்கிற சப்ரூட்டீன்ஸ், அதாவது டாஸ்க் ஆர் ஃபங்ஷன்ஸ், அததான் சப்ரூட்டீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2ம் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது கிளாஸ் மெம்பர்ஸ்னா கிளாஸ் ப்ராப்பர்ட்டி பிளஸ் கிளாஸ் மெத்தட்ஸ் இது 2யும் சேர்ந்து தான் கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாடியூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட். ஓகேங்களா? இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எண்ட் கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துடணும். நம்ம வேரியபிள் இருந்துச்சுன்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டாஸ்க், அதாவது நம்ம மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இதை சாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு எண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இது வந்து டிஸ்பிளேன்ற ஒரு உள்ள வந்து ஒரு டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் மெத்தட்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ் மெத்தட்ஸ். ஸோ இதுதான் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ வந்து நம்ம எப்படி வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு கிளாஸ் ஹேண்டில் கிரியேட் பண்ணி, தென் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அத நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹேண்டில். கிளாஸ் ஹேண்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது. இப்போ ஒரு கிளாஸ் நம்ம எழுதியிருக்கோம். அந்த கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாம்பிள் எழுதியிருக்கோமா ஒரு கிளாஸ் அதுக்கு வந்து S1 R1 மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து கிளாஸ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கிளாஸை வந்து பாயிண்டர் மாதிரி அந்த கிளாஸை மட்டும் பாயிண்ட் பண்ணும் அந்த ஹேண்டில். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு கிளாஸ் ஹேண்டில் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஹேண்டில் மட்டும் வச்சு நம்மளால வந்து உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸோ இல்லைன்னா வந்து அது மெத்தட்ஸோ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனா இதுல வந்து நியூன்னு சொல்லி ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணுவோம். அதாவது ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஒரு மெமரி அலோகேட் பண்றதா வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் ஹேண்டிலோட டிஃபால்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல். அத ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணாதான் நமக்கு ஒரு மெமரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பாருங்க கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் நல்ல்ன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்றோம். இது வந்து என்ன சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு மெமரி வந்து நமக்கு வந்து அலோகேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்டெக்ஸ் பாருங்க. கிளாஸ் நேம் நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் நேம் கொடுத்து செமிகோலன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஹேண்டில் நேமுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூன்ற இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டெக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சிங்கிள் லைன்ல இந்த மாதிரி கிளாஸ் நேம் ஹேண்டில் நேம் ஈக்குவல் டு நியூன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு யூஸ் பண்றது எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது தான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த செகண்ட் சின்டெக்ஸ் இருக்குதுல்ல இந்த சின்டெக்ஸ் கிளாஸ் நேம் ஹேண்டில் நேம் ஈக்குவல் டு நியூ நேம் இந்த மாடலை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கிளாஸ் நேம் என்ன சாம்பிள். இங்க பார்த்தீங்களா சாம்பிள். அதை வந்து நான் டிஆர்னு சொல்லி நான் ஒரு ஹேண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக நியூன்ற இன்பில்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படிதான் வந்து அந்த கிளாஸை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லைன்னா அதில் இருக்கிற மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க
கிளாஸ் A, Bன்னு சொல்லி 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ஃபங்ஷனுமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபங்ஷன் தான். ஜஸ்ட் ஃபங்ஷனோட நேம் தான் வேரியா இருக்கும். 2க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் நியூன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கு கிளாஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்பில்ட் மெத்தடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அதாவது மெமரி அதுக்கான மெமரி அலோகேட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிரும். கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த ஃபங்ஷன நான் ஓவர் ரைட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற நியூன்ற ஃபங்ஷன ஓவர் ரைட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் போய்க்கோங்க. மாடியூலு இப்ப என்னோட கிளாஸோட நேம் என்ன? சாம்பிள். அதோட ஹேண்டில் நேம் பார்த்தீங்கன்னா, டிஆர். இப்ப இந்த இனிஷியல் பிகின் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டிஆர் ஈக்குவல் டூ நியூ 5,0 அதாவது நீங்க ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்மல் நியூ ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த இன்பில்ட் மெத்தட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிற மாரி. இப்படி ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்ணோம்னா, அப்ப என்ன அர்த்தம் நம்ம ஓவர் ரைட் பண்றோம் அந்த நியூன்றத. அப்ப நான் வந்து 2 ஆர்குமென்ட்ட இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். அது இங்க உள்ள வரும். ஸோ இங்க வந்தீங்கன்னா, இதோட வேல்யூ வந்து 5 இதோட வேல்யூ வந்து 0 கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 5 வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இங்க வர கான்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பின்றது 0. அத பிக்கு அசைன் பண்ணி அத டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் பாருங்க. இன்சைட் நியூ கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ ஆஃப் A ஈக்குவல் டூ 5, B ஈக்குவல் டூ 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபங்ஷன நான் கால் பண்ணணும்னு நெனச்சேன். ஆல்ரெடி இங்க வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நியூன்றது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற வேல. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அது இல்லாம அதுல பாஸ் பண்ண ஆர்குமென்ட்க்கும் அது ரியாக்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிரியேட் பண்ணியிருக்கிற இன்னொரு ஃபங்ஷன கால் பண்ணணும்னா, நாம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் நேம் tr டாட் அந்த ஃபங்ஷன் நேம் போட்டு நம்ம வேல்யூஸ பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது உள்ள வரும். உள்ள வந்து ஏக்கு பிக்கும் வேல்யூ அசைன் பண்ணிட்டு டாலர் டிஸ்ப்ளே போட்டுருக்கேன். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. ஸோ இன்சைட் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, 2மே ஒரே வேல்யூ தான். ஸோ நாமளா கிரியேட் பண்ற ஃபங்ஷனும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த நியூ மெத்தடும் சரி, 2மே ஒரே மாரி தான் வொர்க் ஆகும். ஸோ நமக்கு ஏத்த மாரி நமக்கு நியூன்ற மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்ல நீங்களா வந்து ஓனர் ஃபங்ஷன் எழுதுனாலும் பண்ணலாம். ஆனா நியூ மெத்தட் எழுதுனீங்கன்னா, அது எந்த ஒரு அதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா, வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு தான் மோஸ்ட்லி வந்து நியூன்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ரியல் டைம்ல அந்த நியூ மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் வேரியபிள இனிஷியலைசேஷன் பண்ணிக்குவாங்க. நம்ம வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல இருக்கக்கூடிய வேரியபிள ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். மறுபடியும் ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் A, B 2மே ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி நம்ம ஒரு ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய வேரியபிளா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட் நேம் போட்டு, டாட் போட்டு, அதுக்கப்புறம் ஃபங்ஷன் நேமா இருந்தாலும் சரி, வேரியபிள் நேம் போட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆப்ஜெக்ட் ஹேண்டில வந்து ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வந்து ஹேண்டில் எப்படி கிரியேட் பண்றது? அத வச்சு நம்ம எப்படி வந்து உள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் சரி, ஃபங்ஷன்ஸையும் எப்படி ஆக்சஸ் பண்றது? இன்னொன்னு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நியூ மெத்தட வந்து ஓவர் ரைட் பண்றது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல. அப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம, அந்த ஹேண்டில வச்சு, அதாவது கிளாஸ் ஹேண்டில வச்சு, உள்ள இருக்கக்கூடிய வேரியபிளையோ, இல்ல ஃபங்ஷன்ஸையோ ஆக்சஸ் பண்ணா, என்ன ரிசல்ட் கிடைக்கும்? அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள். இப்ப வந்து ஆஸ் யூசுவல் நான் கிளாஸ் எழுதிட்டேன். அதுல வேரியபிள் 2 வேரியபிள், ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க, சாம்பிள்ன்றது கிளாஸோட நேம். அதோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, tr1, tr2 எத்தன ஹேண்டில் வேணா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப வந்து 2 ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ஹேண்டிலுக்கு மட்டும் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன் நியூன்னு சொல்லிட்டு. இன்னொன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணல. tr2க்கு நான் கிரியேட் பண்ணல. இப்ப tr1 டாட் யூசர் ஃபங்ஷன். இப்ப என்ன யூசர் ஃபங்ஷன்றது வந்து எங்க இந்த ஃபங்ஷன். இத நான் கால் பண்ணியிருக்கேன். இதோட வேல்யூ என்ன 5,0ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இது tr1க்கு ஆல்ரெடி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஸோ ஏவோட வேல்யூ வந்து பியோட வேல்யூ வந்து அசைன் ஆயிரும். ஸோ டிஸ்ப்ளே பாருங்க. இன்சைட் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, tr2 டாட் யூசர் ஃபங்ஷன். tr2க்கு நான் ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஹேண்டில் தான். ஸோ இந்த மாரி கிளாஸ் ஹேண்டில வச்சு நான் வந்து கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸையோ இல்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணா எனக்கு வந்து நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டிலுடைய டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா நல்லு. அதனால வந்து நமக்கு நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல. அதுதான் வந்து நமக்கு ப்ராப்ளம். ஸோ இத ஓவர் கம் பண்ணணும். இப்ப வந்து ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோட் ரன் பண்றதுன்னா, டூல பேஸ் பண்ணி வந்து டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டூல்லாம் பார்த்தீங்கன்னா,
ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கன்சியூம் பண்ணும். இதே வந்து வேற ஒரு டூல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா, கம்பைலேஷனே பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ் போகும். ஸோ 5 ஹார்ஸ்ன்றப்ப சப்போஸ் இந்த மாரி எரர் வந்துச்சுன்னா நமக்கு 5 ஹார்ஸ் வந்து லாஸ் தானே. நமக்கு வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்லருந்து சால்வ் பண்ணி மறுபடியும் ரன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மட்டும் இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்றதெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. TR1, TR2ன்னு 2 நம்ம வந்து ஹேண்டில் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ TR1 ஈக்குவல் டூ ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப TR1 வந்து நாட் ஈக்குவல் டூ நல்லான்னு பார்க்குறோம். நல்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கிடையாது. அது வந்து அந்த ஹேண்டில் உடைய வேல்யூ. அதனால டபுள் கோட்ஸ் போட்டு குடுத்துறாதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிங்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டபுள் கோட்ஸ் போட்டு உள்ள வந்து அந்த அந்த கேரக்டர எழுதுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி இங்க குடுத்துறாதீங்க. இது வந்து வேல்யூ. ஸோ TR1 வந்து நாட் ஈக்குவல் டூ நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா, அது நல் கிடையாது. ஸோ அப்ப நமக்கு அதுக்கான மெமரி அலோகேட் ஆயிரும். ஸோ அதனால வந்து இது ஆப்ஜெக்ட் ஆயிருச்சு. இது ஆப்ஜெக்ட். ஸோ அதனால நமக்கு என்ன ஆயிரும்? TR1 டாட் யூசர் ஃபங்ஷன்றது கால் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ யூசர் ஃபங்ஷன் கால் பண்ணோம்னா, நமக்கு இந்த மாரி பிரிண்ட் வரும். ஏன்னா இந்த யூசர் ஃபங்ஷன்ல பிரிண்ட் போட்டிருக்கேன். இன்சைட் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்ட்டு. சப்போஸ் இப்ப TR2 பார்த்துக்கோங்களேன். TR2 வந்து நாட் ஈக்குவல் டூ நல்லான்னு பார்க்குறோம். இது வந்து நல்லு. நாட் ஈக்குவல் வராது. அப்ப உடனே நமக்கு என்ன ஆயிரும்? TR2 ஆப்ஜெக்ட் இஸ் நாட் கிரியேட்டட் இந்த மாரி வந்து நான் டிஸ்ப்ளே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாரி போட்டோம்னா, நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த டிஸ்ப்ளே மட்டும் வந்துரும். நமக்கு வந்து எரர் வராது. நாம அதுக்கப்புறம் கம்பைலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? TR2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம போய் TR2க்கான ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுல என்னன்னா நமக்கு அட்லீஸ்ட் TR1 ஓட ரிசல்ட் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? கம்பைலேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. 5 ஹார்ஸ் நம்ம வெயிட் பண்ணி நமக்கு இஷ்யூ வரதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிசல்ட்டாவது நமக்கு கிடைச்சிருக்குதுல்ல. TR1 ரிசல்ட்டாவது கிடைச்சிருக்குல்ல. ஏன்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்ப, ஜஸ்ட் நம்ம ஒரு சினாரியோ வச்சு மட்டும் ரன் பண்ண மாட்டோம். நெறைய சினாரியோவ ரன் பண்ணுவோம் பேரலலா. அப்ப வந்து ஒரு 10 சினாரியோ ரன் பண்றப்ப, அது ஒரு சினாரியோல இந்த மாரி இஷ்யூ இருந்துச்சுன்னா, மீதி 9 சினாரியோ நமக்கு 5 ஹார்ஸ் வெயிட் பண்ணது லாஸ். ஸோ அந்த மாரி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வேணா ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம எழுதுறதுல தான் இருக்குது கோடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து கிளாஸ வந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இது பாருங்களேன். இப்ப ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மாடியூல்குள்ள பாருங்க. நான் 2 ஹேண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் ஹேண்டில். ஒரு ஹேண்டிலுக்கு மட்டும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூன்னு சொல்லி போட்டு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். 8ன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த TR1 வந்து TR2க்கும் அசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாரி அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா, அது எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டயகிராம் பாருங்க. இப்படி குடுத்துக்கிறோமா, இப்ப TR1 என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மெமரி வந்து இது அலோகேட் ஆயிரும். இந்த எல்லோ கலர் வந்து ஒரு மெமரி அலோகேட் மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மெமரி. ஸோ TR1 வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு மெமரி வந்து அலோகேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த TR1 வந்து நம்ம TR2க்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த 2 ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மெமரிய தான் நமக்கு வந்து பாயிண்ட் பண்ணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்ப TR1 வச்சு நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். TR2 வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 2 ஹேண்டிலையுமே வச்சு நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க. நான் TR1 வச்சு நான் 8ன்னு சொல்லி ஏக்கு வேல்யூ குடுத்துருக்கேன். அப்ப TR2வோட TR2ல இருக்கக்கூடிய ஏக்கு என்ன வேல்யூவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 8 தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் பாருங்க. ஸோ TR1க்கு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 8. TR2க்கும் ஏவோட வேல்யூ வந்து 8. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப TR2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, A ஈக்குவல் டூ 2ன்னு நான் மாத்திருக்கேன். அப்ப நமக்கு TR1ல என்ன வேல்யூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 2வா தான் இருக்கும். ஸோ அதோட டிஸ்ப்ளே போட்டிருக்கேன். பாருங்க 2மே 2 ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2க்குமே ஒரே மெமரி லொகேஷன் தான். நம்ம வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணா தான் பிரச்சனை வரும். ஸோ இப்படி ஒரே இதுதான். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், TR1 ஹேண்டில வந்து TR2க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ 2 ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா, ஒரே மெமரி லொகேஷன தான் பாயிண்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்க 2 ஹேண்டில் மூலியமா வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணாலும் 2க்குமே ஒரே வேல்யூ தான் இருக்கும். இதே வந்து 2க்குமே வந்து தனித்தனியா நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இது தனி மெமரி, இதுக்கு தனி மெமரி. அதாவது ஒரே கிளாஸ் தான். ஆனா இது தனி மெமரி, இது தனி மெமரி. அப்ப TR1 டாட் ஏவோட வேல்யூ 8 நீங்க குடுத்தீங்கன்னா, இங்க அந்த வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இது தனி மெமரி. இதே இதுக்கு வந்து வேற வேல்யூ குடுத்தீங்கன்னா, இது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா 2மே இண்டிவிஜுவல் மெமரி. இதுதான் வந்து இந்த மாரி அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்றதுக்கும், இந்த மாரி தனித்தனியா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்னா என்ன? கிளாஸ்க்கு எப்படி வந்து நம்ம வந்து ஹேண்டில் கிரியேட் பண்றது, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நியூன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அத வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத வேணும்னாலும் நம்ம ஓவர் ரைட் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா தனியா ஒரு ஃபங்ஷன் கூட நம்ம எழுதிக்கலாம் நம்மளுடைய நீடுக்கு ஏத்த மாரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட யூஸ் பண்ணி கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது? அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ணல. அந்த ஹேண்டில மட்டும் வச்சு நம்ம உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ ஆக்சஸ் பண்ணா நமக்கு என்ன மாரி எரர் வரும்? அதாவது நல் பாயிண்ட் டீரெஃபரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு எரர் வரும். அத வரும். அத வராம ஜஸ்ட் ஒரு டிஸ்ப்ளே மட்டும் உங்களுக்கு வரணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு நல்லோட செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வர மாரி நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேண்டில்ஸ் வந்து இங்க வந்து வொர்க் ஆகுது அப்படின்றத காட்டியிருக்கேன். இல்ல நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒண்ணொண்ணுக்கும் தனித்தனியா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஹேண்டிலுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா, அதுக்கு வந்து மெமரி வந்து எப்படி அலோகேட் ஆகும், இந்த மாரி தனித்தனியா இண்டிவிஜுவலா அலோகேட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.